வேதா என்னாச்சுமா? அருண தூக்குல போட போறாங்க. என்ன வேதா? என் பையன் இதுக்கு மேல ஜெயில இருக்கவே கூடாது. எப்படியாவது உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணுங்க. வேதா என்னம்மா நீ ஏதோ கெட்ட கனவு கண்டு பயந்துருக்க. பேசாம படுமா நீ. அருணுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. இல்லங்க இல்ல, என் பையனுக்கு ஜட்ஜு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. அவனை தூக்குல போடதான் கூட்டிட்டு போறாங்க. அத நாம தாங்க போய் தடுக்கணும். வேதா அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. இல்லங்க நான் போகணும். என்ன தடுக்காதீங்க, என்ன விடுங்க. வேதா வேதா நான் போணும். வேதா நான் சொல்றத கேளுமா. நில்லு வேதா. வேதா எங்க போறீங்க? சீதலட்சுமி, நம்ம அருண தூக்குல போட போறாங்க. நான் போய் பார்க்கணும். நான் போய் காப்பாத்தணும். என்னம்மா இது? இருந்து நீ வெளியில வாமா. அக்கா இங்க பாருக்கா, நீ வந்து அருணை நினைச்சு பயப்படுறதுதான் பிரச்சனையே. அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வருது. இங்க பாரு, தப்பே செய்யாத அருணுக்கு எதுக்கு தண்டனை கிடைக்க போகுது அத முதல்ல புரிஞ்சுக்கா. ஆமாண்டா, அவன் தப்பு செய்யலன்னு நாம தானே நம்புறோம். ஆனா கோர்ட்டும் போலீஸும் அவனை குற்றவாளியா தான் பாக்குறாங்க. எல்லாருமா சேர்ந்து என் பையனை ஒத்துக்க வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்குடா. என்னக்கா? இல்ல நான் போய் பார்க்கணும். அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, பதட்டப்படாதீங்கம்மா. அண்ணனை பத்தி நீ என்னம்மா நினைக்கிற? அவன் சாஃப்டா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவன் செய்யாத விஷயத்த ஒத்துக்கவே மாட்டான். ஆமாம்மா. ஆமா அண்ணி, அது மட்டும் இல்லாம அருணுக்காக ஆஜராக போறது பெரிய லாயர்னு அண்ணன் சொன்னாரு. அவரு கண்டிப்பா நம்ம அருணை வெளியே கொண்டு வந்துருவாரு அண்ணி. ஆமாம்மா. ஆமா வேதா, நாங்க சொல்றதெல்லாம் நம்பு. நீ தைரியமா இருமா. அக்கா பெரிய பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் அவர் இது வரைக்கும் ஆஜராயிருக்காருக்கா. இப்ப கூட அருணோட ஜிஎம் சொன்னாருங்கிறதுக்காக அவர் இந்த கேஸ் எடுத்துக்கல. நம்ம பக்கம் நியாயம் இருக்குங்கிறதுக்காகத்தான் நமக்காக அவர் வாதாட போறாரு. இந்த பாரு, அவர் இந்த கேஸை எடுத்துக்கிட்டதுலயே அருண் வெளியில வர்றது உறுதியாயிருச்சுக்கா. நீ தைரியமா இரு. நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. ஆனா என் பையன் எனக்கு வீட்டுக்கு வரணும். அது வரைக்கும் என் மனசு நிம்மதியாவே இருக்காது. அண்ணி தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும். வாங்க அண்ணி. ஆமாம்மா வாங்க. நீங்க பயப்படாதீங்க, வாங்கம்மா போலாம். நான் பாக்குறேன். என்னாச்சுமா? என்ன ரஜிதா ஒரு மாதிரி இருக்க? சரி உள்ள வா. ஹே என்னாச்சுப்பா? முடியெல்லாம் கலைஞ்சு போய் ஒரு மாதிரி டென்ஷனா வந்திருக்க. நான் சொல்றேன்ப்பா, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன். ரஞ்சிதா உட்காருமா. இருக்கட்டும்ங்க, பரவாயில்ல. அண்ணி நீங்க உள்ள வந்து ரெஸ்ட் எடுங்க. ஆமாம்மா. இல்ல இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் இப்படியே உட்கார்ந்துக்கிறேன். சரி வாங்க. என்னாச்சு அம்மாவுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? என்ன பிரச்சனையா இருந்தா உனக்கு என்ன? உள்ள வந்ததே அசிங்கம், இதுல விசாரணை வேறயா? வித்யா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? எப்ப பார்த்தாலும் அவன் மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க. அது ஒண்ணும் இல்ல ரஞ்சிதா, அருணை தூக்கல போடுற மாதிரி அண்ணி கனவு கண்டு எந்திரிச்சிருக்காங்க. ஆமாப்பா, அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு நாங்க தான் சமாதானம் சொல்லிட்டு இருக்கோம். இந்தா. நானும் அருண் விஷயமா பேசலாம் தான் இங்க வந்தேன். நான் லாயரை பார்த்துட்டு அப்படியே என் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன். வர வழியில 2 பேர் என்ன கடத்த பார்த்தாங்க. நான் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஏய், நீ யார்கிட்டயாவது வம்பு வளர்த்திருப்ப, அதனாலதான் உன்னை கடத்த பார்த்திருப்பாங்க. அதுக்கும் அருண் கேஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்குங்க. நான் லாயரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அருணுக்கு எதிரா யாரோ ஒருத்தன் சதி பண்றான்னு இதுல இருந்தே நல்லா தெரியுது. அருண் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துடக்கூடாது, அவர் இதுல இருந்து தப்பிச்சிட கூடாதுன்னு தான் அவ இந்த காரியம் எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்கான். முட்டாள்தனமா பேசாத. நாங்க தான் அருணோட சொந்தக்காரங்க. அவன் விஷயத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணோம்னா நீ சொல்ற அந்த ஆளு எங்களை தானே அவன் கடத்தணும். சம்பந்தமே இல்லாம உன்னை எதுக்கு கடத்த போறான்?
உன்னை கடத்துறதுனால என்ன பெருசா மாறிட போகுது? அந்த லாயரை பார்க்க அப்பாவும் மாமாவும் வந்தாங்கல்ல, நீ இல்லனா இவங்க போய் அவரை பார்க்க போறாங்க. அவரு கேஸ்ல ஆஜராக போறாரு. என்னமோ அவர் உன்னாலதான் இந்த கேஸே ஒத்துக்கிட்ட மாதிரியும், நீ இல்லனா அவர் வரவே மாட்டாருங்கிற மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்க. வித்யா, ஒரு வகையில அதுதான் உண்மை. நமக்கு முன்னாலேயே ஜிஎம் மூலமா அந்த லாயரை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணதே ரஞ்சிதா தான். லாயர் ஆபீஸ்லயும் அருண் தப்பு செஞ்சிருக்க மாட்டார்னு அவனை பத்தி எவ்வளவு உயர்வா எடுத்து சொன்னா தெரியுமா?